ஏ டிங்கு சிக்கா நான் சாப்பிட போறேன் மரத்தை சாப்பிட வீட்டுக்கு போறேன். ஒரு மரம் 2 மரம் எல்லா மரமே எனக்கு தான். நான் வீட்டுக்கு போறேன் மரத்தை சாப்பிட போறேன். நான் வீட்டுக்கு போறேன் மரத்தை சாப்பிட போறேன். வீட்டுக்கு போயிட்டே இருக்கேன். உனக்கு யாராவது ஊட்டி விடுறேன்னு சொன்னாங்களா? அட உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இன்னைக்கு நான் மரத்தை எங்க அம்மா கையால சாப்பிட போறேன். அட நீ மட்டும்தான் சாப்பிடுவியா? எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டியா? தரேன். இதுல என்ன இருக்கு? வாங்க என்னுடைய வீட்டுக்கு வாங்க. எங்க அம்மா கையால நம்ம சாப்பிடலாம். என் கூட வாங்க. அட இல்லப்பா தம்பி, நான் உன்கிட்ட சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். நீ சீக்கிரமா வீட்டுக்கு போ தம்பி. உனக்காக உன்னோட அம்மா எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. சீக்கிரமா போப்பா, சீக்கிரம் போ. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்குதான் எனக்கு பிடிச்சத நான் சாப்பிட போறேன். நான் போயிட்டு வரேன். வீட்டுக்கு போறேன் பிடிச்சத சாப்பிட போறேன். வீட்டுக்கு போறேன் பிடிச்சத சாப்பிட போறேன். வீட்டுக்கு போறேன் பிடிச்சத அம்மா கையால சாப்பிட போறேன். வந்துட்டேன் வீட்டுக்குள்ள வந்துட்டேன். சாப்பிட போறேன். ஆமாப்பா, உண்மைதான். நீ சாப்பிட போற. உன் ஆசைப்படியே உனக்கு பிடிச்சத சாப்பிட போற. உனக்காக நான் நிறைய பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் நீ தான் சாப்பிடணும். கொடுங்க, இப்பவே எனக்கு கொடுங்க. உனக்காக நான் 7 வகையான மரத்தை பண்ணிருக்கேன். சிவப்பு, மஞ்சள், காவி கலர். இது மட்டும் இல்லாம இன்னும் சில வகைகளும் இதுல இருக்கு. அவசரப்படாம எல்லாத்தையும் பொறுமையா சாப்பிடணும். அடடா, 7 விதமான மரங்கள் இருக்கு. எனக்கு இது போதும். எல்லாத்தையுமே நான் சாப்பிடுவேன். ஒண்ணு கூட நான் விட மாட்டேன். சின்ன குழந்தை மாதிரி ஏன் இப்படி பேசிட்டே இருக்கிற? முதல்ல போய் உட்கார்ந்து எல்லாத்தையும் சாப்பிடுப்பா. சரிம்மா நான் சாப்பிடுறேன். ஆனா நிம்மதியா சாஞ்சு உட்காந்து எனக்கு பிடிச்சத ருசிச்சு சாப்பிட போறேன். ஒரு மரம் 2 மரம் எல்லா மரமும் எனக்கு சொந்தம். நான் சாப்பிட போறேன். 1 இல்ல 2 இல்ல 7 மரம் எனக்கு தான். டிங்கு சிக்கா 1 இல்ல 2 இல்ல 7 மரமும் எனக்கு தான். டிங்கு சிக்கா. அட என்னப்பா இது? அவன் என்ன சொல்றான்னு நீயே கொஞ்சம் கேளப்பா. அட அவன் நம்மள பத்தி தான் ஏதோ சொல்லிட்டு வர்றான். என்ன செய்ய போறான்னு இப்ப தெரியலையே. 1ஐயும் சாப்பிடுவேன் 2ஐயும் சாப்பிடுவேன். இவனை பார்த்தாலே எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இவன் நம்மளையே சாப்பிட போறதா சொல்லிட்டு இருக்கான்டா. ஒரு மரம் 2 மரம் மொத்தமா சேர்த்து 7 மரம். இவங்கிட்ட இருந்து நாம எப்படி தப்பிக்கிறது? ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? கவலைப்படாத, என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. நாம எல்லாரும் சேர்ந்து அவன் முன்னாடி போய் நிக்கலாம். ஆனா எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும். அவகிட்ட மாட்டிக்க கூடாது. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? இந்த திட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நமக்கு ஒரு நல்ல வழியா இருக்கும். நம்மள பார்த்து அவன் பயந்துருவான். பயந்துட்டா நம்மள சாப்பிடாம இங்க இருந்து போயிடுவான். சரி. ஒரு மரம் 2 மரம் எல்லாமே எனக்கு தான். வாங்க தம்பி வாங்க. நாங்க தான் இந்த 7 மரத்தை சேர்ந்த பேய்கள். உனக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறோம். இவங்கெல்லாம் யாரு? என்ன இது? எல்லாருமே குச்சி மாதிரி இருக்காங்க. பாக்குறதுக்கு எல்லாரும் கருப்பாவும் இருக்காங்க. காது கூட இவ்ளோ பெருசா இருக்கு. அதுவும் இல்லாம இவங்களுக்கு கால் இல்ல, வால் மட்டும் தான் இருக்கு. அடடா, இப்படி வந்து சிக்கிட்டேனே. இவங்க பூதம் போல இருக்கு. போச்சு, இப்ப நான் எப்படி தப்பிக்க போறேன்? இந்த மரம் நம்மள சுத்தி வளைச்சிடுச்சே. இப்ப என்ன பண்றது? நீ பயப்படாத தம்பி, நாங்க எதுவும் உன்னை செய்ய மாட்டோம். நாங்க உனக்கு ஒரு பானை கொடுக்கறோம். இதெல்லாம் சாப்பாடு இருக்கு. இது கீழே போடக்கூடாது. இது சாப்பிடக்கூடாது. என்ன இந்த பேய்ங்க என்ன பார்த்து பயப்படுதுங்களா? சாப்பாடா? இந்த சாப்பாடு எனக்கு தேவையில்லை. ஏன்னா எங்க வீட்லயே எனக்கு நிறைய சாப்பாடு இருக்கு. கொடுக்கறத வேண்டான்னு சொல்லாத தம்பி. எங்க கிட்ட இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. இது சாதாரண பொருள் கிடையாது. இதை நீ கண்டிப்பா வாங்கிக்கணும். இங்க பாருப்பா, எந்த மாதிரியான சாப்பாடு நீ கேட்டாலும் கண்டிப்பா கிடைக்கும். அப்படியா? அப்படி என்ன சரி, எனக்கு பாதாம் கீர் வேணும். ஆஹா, அடேங்கப்பா, இதுல இருந்து வர வாசனை அற்புதமா இருக்கு. அடடா, இதோடைய சுவையும் ரொம்ப அற்புதமா இருக்கு. சரி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையும் பண்ணிடுறேன். இப்ப நீ இங்க இருந்து கிளம்பலாம். எப்படியோ உன்கிட்ட இருந்து நாங்க எல்லாரும் ஒரு வழியா தப்பிச்சிட்டோம்.
அடடா, ரொம்ப தூரம் வந்துட்டோம் போல இருக்கே. இங்க இவ்ளோ வெயில் அடிக்குது, நான் எப்படி வீட்டுக்கு போறது? பக்கத்துல என்னுடைய நண்பன் வீடு இருக்கு, நான் அங்க போக போறேன். வெயில் போனதும் நான் சாயந்தரமா வீட்டுக்கு போவேன். மோகன், மோகன், நீ வீட்ல இருக்கியா? மோகன். அட போலா, என்னடா ஏதோ பானையை கையில வச்சிருக்க? என்ன பானை இது? அதுல என்ன சாப்பாடு இருக்கு? சாப்பாடு மட்டும் இல்ல, இது ஒரு அற்புதமான பானை, என்ன வேணாலும் கிடைக்கும். என்னடா சொல்ற நீ? சரி, முதல்ல நான் சாப்பிடுறேன், அதுல என்ன சுவை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். இதுல இருக்கிற சாப்பாடு பிரச்சனையே இல்ல, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அது இந்த பானை உடனே கொடுக்கும். எனக்கு பிடிச்சதா? எனக்கு முதல்ல கரண்டி வேணும், அதை சாப்பிட ரசகுல்லா வேணும், குலாப் ஜாம் வேணும், பர்ஃபி வேணும், மைசூர் பாக் வேணும், ஜிலேபி வேணும், அதுக்கப்புறம் மல்கோவா வேணும். மல்கோவால செஞ்ச இனிப்பு வேணும் எனக்கு. இங்க பாருப்பான, இப்போ ஸ்பூன் வேணும், ரசகுல்லா வேணும், குலாப் ஜாமுன் வேணும், பர்ஃபி வேணும், மைசூர் பாக், ஜிலேபி, மல்கோவாவும் வேணும். அடேங்கப்பா, அற்புதம்! கேட்டது எல்லாமே கிடைக்குதே. இந்த பானை அதிசய பானை போல. இது மட்டும் எனக்கு சொந்தமாச்சுன்னா இத வச்சு எனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் அடைஞ்சிடுவேன். ஏய், எதுக்கு நீ வெளியில நின்று பேசிக்கிட்டு இருக்க? உள்ளவா, வந்து தண்ணி குடி. நீ சொன்ன விஷயத்த கேட்டு அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னுட்டேன். உன்னை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன் பாரு, உள்ளவா. இந்தாப்பா, நீ ரொம்ப தூரம் நடந்து வந்ததால களைப்பா இருப்ப. இதை விரிச்சு கொஞ்ச நேரம் படுத்து ஓய்வு எடுத்துக்கோ. உனக்கு காத்து வரத்துக்கு நான் விசிறி விடுறேன். நான் நினைச்ச மாதிரியே ரொம்ப அசந்து போய் தூங்குறான். இதுதான் சரியான நேரம், பானையை எடுத்துட வேண்டியதுதான். ஏன் உடனே எழுந்துட்ட? கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க வேண்டியதானே? இல்லப்பா, நான் நல்லா நிம்மதியா தூங்கிட்டேன், இதுக்கு மேல தூங்க கூடாது. அப்ப ரொம்ப களைப்பா இருந்துச்சு. இப்ப நான் உடனே வீட்டுக்கு போய் ஆகணும். என்ன, வீட்டுக்கு போறியா? ஆமா, என்னுடைய அம்மா என்ன தேடிட்டு இருப்பாங்க. நான் இப்பவே கிளம்புறேன் நண்பா. பத்திரமா போயிட்டு வா, மறுபடியும் நீ எங்க வீட்டுக்கு வரணும். காலையில எங்கேயோ போனா, திரும்பி வீட்டுக்கு வந்தான், உடனே வெளியில கிளம்பி போனா. ஆனா இன்னும் இந்த பையன் வீட்டுக்கு வரவே இல்லையே. அவன் வீட்டுக்கு திரும்பி வந்ததும் அவனை கண்டிக்கணும். அம்மா, அம்மா, விஷயம் தெரியுமாமா? முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லு. எங்க போன நீ? வீட்லயே தங்க மாட்டியா? நான் எவ்வளவு பயந்து போயிருந்தேன் தெரியுமா? அம்மா, கோவப்படாதீங்கம்மா. இங்க பாருங்க, நான் ஒரு பானை கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா. உங்களுக்கு ஸ்பூன் வேணுமா? உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்வீட் வேணும்னு சொல்லுங்க, எது வேணாலும் கிடைக்கும். சீக்கிரம் சொல்லுங்கம்மா, வர வைக்கிறேன். ஸ்பூனால சாப்பிடுற கேசரி வேணும், அப்புறம் மல்கோவா ஸ்வீட்ஸ் வேணும். இத பார், எனக்கு ஸ்பூன் வேணும், கூடவே கேசரி, மல்கோவா ஸ்வீட்ஸ் வேணும். கொஞ்சம் சீக்கிரம் வா. என்ன இப்படி சொதப்புது? என்னாச்சு இதுக்கு? ஏன் இப்ப மட்டும் வர மாட்டேங்குது? என்ன பண்ற நீ? யாரோ உன்னை நல்லா ஏமாத்தி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க. இவ்வளவு நேரம் எங்க போலன்னு கேட்டா என்னையே ஏமாத்த பாக்குறியா? நீ எப்பவும் நல்ல புள்ளையா இருக்கணும்னு ஆசைப்படுற, ஆனா நீ அப்படி இருக்கவே மாட்டேங்கிற. அம்மா, நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. முதல்ல இந்த பானை எனக்கு கிடைச்சதும் எனக்கு பிடிச்ச பாதாம் கீர் வந்தது. அதுக்கப்புறம் என் நண்பனுக்கு பிடிச்ச நிறைய ஸ்வீட்ஸ் வந்தது. நாங்க 2 பேருமே அதை சாப்பிட்டோம்மா.
ஓ அதான் விஷயமா? எல்லாம் இப்ப புரிஞ்சிடுச்சு. அந்த பூதங்களுடைய விளையாட்டு போல இருக்கு. என்ன நல்லா ஏமாத்தி இங்க அனுப்பி வச்சிருச்சு. இன்னைக்கு பொழுது முடியட்டும், நாளைக்கு விடிஞ்சதும் அதுங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கறேன். ஒரு மரம் ரெண்டு மரம் இருக்கிற எல்லா மரத்தையும் நான் சாப்பிட போறேன். ஒரு மரம் ரெண்டு மரம் எல்லா மரத்தையும் நான் சாப்பிட போறேன். அடடா வந்துட்டானே, போனவன் திரும்பி வரமாட்டான்லாம் நினைச்சேன். இப்போ நாம என்ன பண்றது? நாம அவன் கையில கொடுத்த பானைய வேற காணோமே. அட இருங்கப்பா இருங்க, என்னன்னு பாப்போம். அதுக்குள்ள அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாது. எல்லா மரத்தையும் நானே சாப்பிட போறேன். சாப்பிட்டு தீக்க போறேன். வேண்டாம்ப்பா வேண்டாம், சொன்னா கேளு. நீ இந்த மரத்தை சாப்பிட வேணாம், அதுக்கு பதிலா நாங்க வேற ஏதாவது கொடுக்கறோம். இந்த ஆட்டுக்குட்டியை சாப்பிட எடுத்துக்கோ. முதல்லயே இதை சொல்லிதான் என்னை ஏமாத்தின. இந்த ஆடை நான் தூக்கிட்டு போனா அதுவும் காணாம போயிடும். இல்லப்பா, நீ நினைக்கிற மாதிரி ஆடு இது இல்ல. அந்த பானை மாதிரியே உங்களுக்கு தேவையானது இதுலயும் உங்களுக்கு கிடைக்கும். அதுல சாப்பாடு கிடைச்சதா இதுல தங்கமா கிடைக்கும். எடுத்துக்கங்க. நீ ஆடை மட்டும் காட்டினா நான் நம்ப மாட்டேன். அது என்ன பண்ணணும்னு காட்டு. அடேங்கப்பா, இதை எதிர்பார்க்கலையே. இது அந்த பானையை விட பிரமாதமா இருக்கு. இதை வச்சே நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன். சரி ஓகே, இதை நான் எடுத்துக்கிறேன், உங்களை விட்டுடுறேன். மோகன், மோகன், சீக்கிரமா கதவை தர மோகன். என்ன இது? இவன் எதுக்கு மோகன், வந்தா? அதுவும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை பானையை தேடி வந்து மோகன், கதவை தர. பேசி அனுப்பிடணும். இருபோலா, அவசரப்படாத, வந்துடுறேன். அட போலா, என்ன அவசரம்? வந்துட்டேன்ல. முன்னாடி இருந்த பானை வேலை செய்யாம போயிடுச்சு. அதுக்கு பதிலா ஆடு கிடைச்சிருச்சு. அதுலயாவது சாப்பாடு தான் விதவிதமா கிடைச்சது. ஆனா இந்த ஆடு மூலமா நமக்கு தங்க காசே கிடைக்குது. அட என்ன சொல்ற? என்னால நம்ப முடியலையே. இருப்பா, நான் காட்டுறேன். அட என்னப்பா இது? இவ்வளோ தங்க நாணயங்களா? இதையே நமக்கு சொந்தமாக்கிட வேண்டியதுதான். அப்பதான் பெரிய பணக்காரனாக முடியும். அட இது ரொம்ப அற்புதமான விஷயம்ப்பா. போலா, ஏன் வெளியில நிக்கிற? வீட்டுக்குள்ள வா. கொஞ்ச நேரம் நீங்க ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீ வீட்டுக்கு போகலாம். உள்ள வா. சரி வரம்பா, வா உள்ள போலாம். போலா, வெயில நடந்து வந்திருப்ப, களைப்பா இருப்ப, கொஞ்ச நேரம் ஓய்வெடு. தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சர்பத் கொடுக்கறேன், குடிச்சிட்டு தூங்கு. என்ன சரியா? என்னது சர்பத்தா? அட ஆமாப்பா, நீ வெயில ரொம்ப களைச்சு போய் வந்திருக்க, வேர்க்க வேற செய்யுது. நீ சர்பத் குடிச்சா நல்லது. அதுக்காக தான் நான் உன்னை குடிக்க சொல்றேன். அது உனக்கு புத்துணர்ச்சியை தரும். இந்த ஆட்டை மட்டும் நான் கொண்டு போய் எங்க அம்மா கிட்ட காட்டி நான் நிரூபிச்சிட்டேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்தாப்பா, இத குடிச்சிட்டு ஓய்வெடு. இந்த சர்பத்தை குடி ராஜா. அதுல நான் மருந்து கலந்திருக்கேன். இனி நீ நல்லா தூங்க போற. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே மாறிடும். அடேங்கப்பா, இது நிஜமாவே ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. மோகன், என்ன இது மோகன்? எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. அட என்னப்பா, இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்க, களைப்பா இருக்கும். ஓய்வெடுத்தா சரியாயிடும். இத உன்னோட வீடு மாதிரி நினைச்சுக்கோப்பா. தூங்கு, நல்லா படுத்து தூங்கு, சரியா? நல்லா தூங்கிட்டான். இப்பவே அந்த ஆட்டை அங்கிருந்து மாத்தி வச்சிடுறேன். அந்த ஆட்டுக்குட்டியை எனக்கு சொந்தமாக்கிட்டு இவனுக்கு ஒரு சாதாரண ஆட்டுக்குட்டியை கையில கொடுத்து அனுப்பிட வேண்டியதுதான். எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட என்னப்பா, நான் ரொம்ப நல்லா தூங்கிட்டேன் போல இருக்கே. எப்பா, நேரம் போனதே தெரியல. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் இப்ப உடனே வீட்டுக்கு போய் ஆகணும். அம்மா ஏற்கனவே என் மேல கோவமா இருக்காங்க. அம்மா கிட்ட இந்த ஆட்டை காட்டி அவங்கள சமாதானப்படுத்தணும்.
அம்மா அம்மா எங்க இருக்கீங்க? நான் இப்ப என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க. அம்மா இப்ப என்ன எடுத்துட்டு வந்திருக்க? ஆடு கொண்டு வந்திருக்கேன். ஆடு கொண்டு வந்திருக்கியா? ஆமாமா, ஆடுதான். நான் லேட்டா வந்ததுக்கும் போன தடவை கொண்டு வந்த பானை வேலை செய்யாம போனதுக்கும் என் மேல கோவமா இருந்தீங்கல்ல. இந்த ஆடு நமக்கு என்ன கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சா நீங்க சந்தோஷப்படுவீங்க. இத பாருங்கம்மா. என்னன்னு காட்டு, அப்புறம் பார்க்கலாம். இத பாருங்க. இந்த ஆடு வாயை திறக்க திறக்க அது வாயில இருந்து நமக்கு தங்க நாணயமா கிடைக்கும். எவ்வளவு தங்க நாணயம் வேணாலும் கிடைக்கும்மா. என்ன நீ 2 நாளா விதவிதமா பொய் பேசிட்டு இருக்க? பொய் இல்லம்மா, இது பொய் கிடையாது. நீங்க நம்பல. இத பாருங்க. கிளி 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 கிளி. என்னாச்சு? இது ஏன் இப்ப வேலை செய்யல? சரி, நான் மறுபடியும் பண்றேன். கிளி 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 கிளி. அடடா, என்ன இது? ஒரு தங்கம் கூட வரலையே. ஏன் இப்படி எல்லாம் பண்ணுது? இங்க பாரு ஆடு, நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. ஒரே ஒரு தடவை தங்கம் கொடு. தங்கம் கேட்டா உதைக்குது. அம்மா, மூக்கு வலிக்குதுமா. நல்லா புரிஞ்சிடுச்சு. நீ வீட்டுக்குள்ள வரதுக்கு சாக்கு சொல்ற. முதல்ல பானை, இப்ப இந்த ஆடு. ஆடு சிரிச்சு காசு வருதான். ஆடு என்னைக்கிட வாய் திறந்து பேசியிருக்கு? உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன தேவையில்லாம நீ தொந்தரவு பண்ணாத. இதோ நான் வந்துட்டு இருக்கேன் பூதம். 2 தடவை போய் சொல்லி எங்க அம்மா கிட்ட என்ன அசிங்கப்பட வச்சிட்டீங்கல்ல. ஒரு மரம் 2 மரம் இங்க இருக்கிற எல்லா மரத்தையும் நான் சாப்பிட போறேன். ஒண்ணு கூட விட மாட்டேன். இந்த தடவை நான் உங்க எல்லாரையும் கண்டிப்பா சாப்பிட்டே தீருவேன். என்ன ஆச்சு தம்பி உனக்கு? வரமாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி வர. இப்ப என்ன ஆச்சு உனக்கு? ஏன் வந்த நீ? நீங்க எப்பயுமே சொல்ற பேச்ச காப்பாத்த மாட்டீங்க. நீங்க கொடுத்த ஆடு இப்ப தங்க காசு துப்புறது இல்ல. நாங்க கொடுத்த ஆடு அப்படி கிடையாது. கொஞ்சம் பொறுமையா பேசு. நாங்க கொடுத்த பொருள் எடுத்துட்டு போய் உங்க அம்மா கிட்ட காட்டினியா, இல்ல நடுவுல நீ வேற எங்கேயாவது போனியா? ஆமா, நான் என்னுடைய நண்பன் வீட்டுக்கு போனேன். அங்க நான் நல்லா ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்க வீட்டுக்கு போனேன். இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சது? இங்க பாரு, அந்த பானையும் சரி இந்த ஆடும் சரி உன் நண்பன் தான். அவனுக்கு வேணும்னு மாத்திக்கிட்டான். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. பார்த்து ஆசைப்பட்டு உன் நண்பன் தான் அதை மாத்தி வச்சிருக்கணும். அப்படி நடந்திருந்தா மட்டும்தான் இது சாத்தியம். உன்னை நல்லா நம்ப வச்சு அவன் ஏமாத்தி இருக்கான். இதுல எங்க தப்பு என்ன? சரி, இப்ப நான் அதுக்கு என்ன பண்றது? இந்த தடவை நான் உனக்கு வேற ஒண்ணு கொடுக்கறேன் தம்பி. கொஞ்சம் பொறுமையாரு. இத வச்சுக்க. இது உனக்கு அந்த ஆட்டையும் பானையையும் கண்டுபிடிச்சு கொடுத்துரும். இந்த 2ஐயும் உண்மையாவே உன் நண்பன் பறிச்சிருந்தான்னா இது அவனை கண்டிப்பா காட்டி கொடுத்துரும். நீ இழந்ததும் உனக்கு திரும்ப கிடைச்சிரும். உனக்கும் எங்களுக்கும் பிரச்சனை இருக்கணும்னு நாங்க என்னைக்குமே நினைச்சது கிடையாது. உன்னை ஏமாத்துறது ஒண்ணு எங்க எண்ணம் கிடையாது தம்பி. இத வச்சு நாங்க உன்னை ஏமாத்தினமா இல்ல உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னை ஏமாத்தினாங்களான்னு நீ தெரிஞ்சுக்குவ. இத புடி. மோகன், மோகன், மோகன் சீக்கிரமா வெளியே வா. நம்ம 2 பேரும் விளையாடலாம். விளையாடவா? அப்படியா? இத வச்சா நம்ம விளையாட போறோம்? குச்சி, வேலைய ஆரம்பி. என்கிட்ட இருந்து நீ என்னென்ன எடுத்து அது எல்லாத்தையும் மரியாதையா என்கிட்ட கொடுத்துடு. கொடுத்துறேன், அடிக்க வேண்டாம்னு சொல்லு. நான் தான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன், அடிக்க வேண்டாம்னு சொல்லு. இந்தப்பா, ஏதோ தெரியாம ஆசையில நான் இதை எடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிடு. இதை நீயே எடுத்துக்கோ. பானையே, நான் கேட்ட எல்லாத்தையும் இப்பவே கொடு. வேண்டாம், இது வரைக்கும் நான் ஏமாந்தது போதும். எல்லாத்தையும் நிறுத்து. இதெல்லாம் உண்மை இல்ல. மறுபடியும் என்னை ஏமாத்த பாக்காத. இது வரைக்கும் நீங்க ஏமாந்துருக்கலாமா, ஆனா இப்ப ஏமாற மாட்டீங்க. இது என்னப்பா? இதெல்லாம் கனவா இல்ல உண்மைதானா? நீங்க கனவெல்லாம் காணல. இது உண்மைதான். இது முழுக்க முழுக்க உண்மை. இதுல நீங்க கேக்குற எது வேணாலும் கிடைக்கும். நம்ம லைஃபே மாறிடுச்சு. இத பாருங்க. அட, என்னப்பா இது? இவ்ளோ தங்கம் எப்படி வருது? நாங்க இப்ப ரொம்ப வசதியா இருக்கோம். அதுக்கு காரணம் நீங்க 2 பேரும் தான். உங்களை நான் எப்பவுமே ரொம்ப பத்திரமா பாத்துப்பேன், எந்த குறையும் இல்லாம.
உண்மையை சொல்லணும்னா இப்ப இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப பெரிய பணக்காரனா இருக்கேன். இப்ப இந்த நாட்டோடைய ராஜாவே என்கிட்ட தான் எல்லாத்தையும் கேக்குறாரு. அந்த அளவுக்கு நான் செல்வாக்குள்ளவனா ஆயிட்டேன். அந்த பூதம் கொடுத்த லட்டி நீ தான் எனக்கு எல்லாத்தையுமே திரும்ப கொண்டு வந்து கொடுத்திருக்க. உன்னையும் நான் ரொம்ப பத்திரமா பாத்துப்பேன். நீ இருக்கிறதுனால தான் என்னால தைரியமா இருக்க முடியுது. என்ன நடந்தாலும் பாத்துக்கலாங்கிற தைரியத்தை நீ தான் எனக்கு கொடுத்திருக்க. போலா தம்பி வெளியே வாங்க. வீட்ல இருக்கீங்களா? வீட்ல தான் இருக்கேன், இருங்க வரேன். ஏன் இவ்வளவு அவசரம், என்னாச்சு? எல்லாம் தப்பா நடக்குதுப்பா. நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு. கடுமையா உழைச்சது எல்லாமே திருடு போயிருக்கு. இத நினைச்சு ராஜா ரொம்ப மனவேதனையில இருக்காரு. அவருக்கு உன் உதவி வேணும். திருடு போன பொருள் எல்லாம் உடனே கிடைச்சாகணுங்கிறாரு. அது ஒன்னாலதான் முடியும்பா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதோ வரேன். சரி வாங்க போய் பார்க்கலாம். சரிப்பா, வா சீக்கிரம் போலாம். போச்சு, எல்லாமே என்ன விட்டு போச்சு. ராஜாவான என்ன பார்த்து ஊர் மக்கள் எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இல்ல. கவலைப்படாதீங்க மகாராஜா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கதவை திறங்க, கதவை திறங்க, இல்லனா தாக்குதல் நடக்கும். கதவை திறங்க. சீக்கிரம் போங்க. இனிமே இந்த நாட்டுக்கு ராஜா வேற யாரும் கிடையாது, நான் தான். ஏன்னா இந்த நாட்டோட பொன் பொருள் என்கிட்ட தான் இருக்கு. ஓ அப்படியா? ஏ லட்டி, உனக்கு வேலை வந்துருச்சு. அச்சோ, வலிக்குது. என்னை ஏன் இப்படி போட்டு அடிக்கிற? என்னால முடியல, எனக்கு வலிக்குது. என்ன மன்னிச்சிடு. அடிக்காத, என் உயிரே போயிடும். வேண்டாம், அடிக்காத. என்னால முடியல, வேண்டாம். தயவு செஞ்சு என்ன அடிக்காத. என்ன மன்னிச்சிடு. ரொம்ப வலிக்குது. சொன்னா கேளு, என்ன அடிக்காத. இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன். இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம். நான் இங்கிருந்து போயிடுறேன். என்ன விட்டுரு. வேண்டாம், வலிக்குது, முடியல. அடிக்காத, என்னால தாங்க முடியல. இது எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? இந்த நாட்டோடைய ராஜா தான் உங்களை மன்னிச்சு விடணும். மகாராஜா, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. இவருக்கு இன்னும் பாடம் கத்து கொடுக்கலாமா, இல்ல போனா போகட்டும்னு இவரை விட்டுடலாமா? என்ன பண்ணலாம் மகாராஜா? லட்டி அடிக்க வேண்டாம்னு சொல்லவா? சரி, சொல்லிடுப்பா. ஏ லட்டி, வேண்டாம். என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. உன்னை மன்னிக்கணும்னா இங்க ஒரு திருமணம் நடக்கணும். அந்த திருமணத்துல மாப்பிள்ளை இவன் தான். இவனுக்கு ஜோடியா ஒரு பொண்ணை நீ கொடுக்கணும். அந்த பொண்ணு உன்னோட பொண்ணா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கோரிக்கைய நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன் மகாராஜா. என் வீட்டுல ஒரு கல்யாணமாகாத பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு உங்க பொண்ணா இருக்கட்டும். நீங்க கேட்ட மாதிரியே திருமணம் செஞ்சு வச்சிடுறேன். இனிமே நான் எந்த விதமான தப்பும் செய்ய மாட்டேன் மகாராஜா. எப்பவும் நீங்க என்ன நம்பலாம். இனிமே நான் எந்த தவறும் செய்ய மாட்டேன். என்ன விட்டுருங்க. சரி சரி, சீக்கிரமா எல்லா ஏற்பாடு நடக்கட்டும். எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா முக்கியமான ஆளையே காணமே. எங்க அவரு? மாப்பிளைய கூப்பிடுங்க. மாப்பிள போலாவ காணமே, எங்க போனாரு? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பிளேட் எல்லாம் சுத்தமா காலி ஆகணும், சரியா? எல்லாரும் நிம்மதியா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சாப்பிடுங்க. இது வரைக்கும் நாங்க இப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட்டதே கிடையாது. முதல் தடவையா சாப்பிடுறோம். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சரி, நான் இப்ப இங்க இருந்து கிளம்புறேன். இப்ப எல்லாம் ஓகே தானே? சரி, நான் போறேன். பத்திரமா போயிட்டு வா தம்பி. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீயும் சந்தோஷமா இரு, நாங்களும் நிம்மதியா இருப்போம். நம்ம உறவு பாசத்துல முடிஞ்சிருக்கு. இனிமே இது இப்படியே தொடரட்டும்.